வணக்கம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் வளர வளர தான் நமக்கு புரியும். நாம் எல்லோரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம். இப்போ நீங்கள், நான், நம்ம சுற்றி இருக்கிற எல்லோரும், நமக்கு நினைவில் இருக்கிற எல்லோருமே ஒரே காலகட்டத்தில் தான் இருக்கோம். அதாவது ஒரு 5 வயசு குழந்தையும் சரி, ஒரு 20 வயசு பையனும் சரி, 60 வயது பெரியவரும் சரி, ஒரே உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, ஒரு பீச்சுக்கு போகிறாங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த 3 பேரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரும் அந்த இடங்களை, அங்கு வரும் மனிதர்களை, அங்கு இருக்கும் பொருட்களை, அங்கு நிகழும் நிகழ்வுகளை ஒரே மாதிரி புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருவருடைய அறிவு, அனுபவம், எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் வேறுபட்டு இருக்கும். அதை தவிர அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. நாம் இந்த உலகை எப்படி பார்க்குறோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம போல வேறு யாரும் இந்த உலகை பார்க்கவே முடியாது. அந்த விதத்தில் நாம் எல்லோருமே தனித்துவம் மிக்கவர்கள். நான் எப்போதுமே சொல்வது நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்குது. நம்ம யாருமே முட்டாள்கள் கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு காய் விற்கிறவன்னா அவன்கிட்ட காய்கறிகளை பற்றின நுட்பம் இருக்கும். ஒரு தச்சு வேலை செய்கிறவன்கிட்ட மரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்தில் ஒருத்தர் 50 வருஷம் வாழ்கிறான்னா அந்த இடத்தை பற்றி அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஏதாவது விஷயம் நம்மளோட நிறைய தெரிஞ்ச ஒருத்தர், ஏதாவது விதத்தில் ஞானம் கொண்ட ஒருவர் இந்த உலகில் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாருமே ஏதோ விதத்தில் புதுசாக தெரிஞ்சிருப்பாங்க. குழந்தைகளும் அதில் அடக்கம். இதில் காமெடி என்னன்னா, குழந்தைகள் கள்ளங்கவடமற்ற ஒரு புதுமையான கண்களோடு இந்த உலகை பார்ப்பாங்க. அவங்க வளர வளர அறிவு பெருக பெருக அவங்களும் மற்ற மனிதர்கள் மாதிரியே உலகை பார்க்க தொடங்கிடுவாங்க. ஸோ ஒரு குழந்தை எவ்வளவு இளமையாக இருக்கோ அந்த அளவு அவருடைய பார்வை நுட்பமாக இருக்கும், தனித்துவம் மிக்கதாக இருக்கும், அழகானதாக இருக்கும். அதனால தான் இயேசுவின் ஒரு வரி உண்டு. அது வாழ்வின் இறுதி காலத்தில் இருக்கும் முதியவர் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தையிடம் வாழ்வின் தன் இடத்தை குறித்து அறிந்து கொள்ள தயங்க மாட்டார் என்றால் அவர் நீண்ட நாட்கள் வாழ்வார். கொஞ்சம் பொறுமையாக திருப்பியும் கவனித்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கூச்சப்படக்கூடாது, கற்றுக்கிறதுக்கு தலை வணங்கக்கூடாது. தேவைன்னா பிரச்சனை என்னன்னா, அது சின்ன வயசில் இருக்கும். நம்மளுக்கு அறிவு கூட கூட அது நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒரு ஆளுமை உருவாகும். நம்மளுக்கு இது தெரியும் அப்படிங்கும்போது, அது தெரியும்னு நினைக்கிறது யார்? ஒரு புரிதல் உருவாகுது இல்லையா? தெரியும் 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 இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிம்பம் உருவாகுது இல்லையா? நம்ம அதை தான் நம்மளுடைய அறிவாக, ஆளுமையாக அதன் அடிப்படையில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். ஏன்னா ஒரு கணினித்துறையில் வேலை செய்கிறவன்னா நான் இதில் நிபுணன் அப்படின்னு அவன் காமிச்சிக்குவான் ரெஸ்யூமேல இல்லையா? அதே போல் ஒவ்வொருவரும் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஆளுமையை உருவாக்கி வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எப்போவுமே நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் வெளியில் காமிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியாதுங்கிறது அந்த திரைக்கு பின்னாடி இருக்குது இல்லையா? நம்ம பலருக்கும் தெரிஞ்சதே ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அதை பெருசாக விளக்கு போட்டு பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி காட்ட முயற்சிக்கிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாக காட்ட முயற்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதில் இருக்கிற முட்டாள்தனங்கள் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரு சின்ன படத்தை நீங்கள் பெருசாக ஜூம் பண்ணிங்கன்னா அது வெறும் புள்ளி புள்ளியாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ அதை போல தான் நாம் வளர வளர வாழ்க்கையை பல விதங்களில் நுட்பமாக பார்க்க முடியும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட அறிவு நிறைய இருக்குது, நிறைய விதங்களில் வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆனால் நாம் பலரும் பார்ப்பது கிடையாது.
ஏன்னா அந்த சொன்னது போல் அந்த தெரியும் அந்த புரிதல்கள் எல்லாம் இறுகி இறுகி ஒரு திரை என்பது ஒரு உலோகத் தகடு போல கூட ஆகலாம். ஒரு கல்லா கூட மாறி போகலாம். நம்மளுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதில் ரொம்ப நம்ம உறுதியாக இருந்தோம்னா, நம்ம இறுகி போயிடுவோம். அப்போது நம்மளை உடைச்சு மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு விதத்தில் அது நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நிகழும். அது அது எப்படி நிகழும், யார் நிகழ்த்துவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி நிகழ்த்துபவரை நாம் ஒரு ஆசிரியர், குரு, வழிகாட்டி இப்படி எப்படி வேண்டாலும் அழைத்து கொள்ளலாம். அது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்குள்ள ஒரு ஒரு புரிதலோட ஒரு வடிவத்தை, உருவத்தை நமக்கு உருவாக்கி இருக்கோம். அதை உடைச்சு அது விதை போல அதுக்குள்ளே இருக்கிற அது விதையின் ஓடு போல் நம்மளை மூடி இருக்குது. அதை உடைச்சி அதில் இருக்கிற நம்மளோட சுயத்தை வெளிக்கொண்டு வருபவர் தான் நம்முடைய குரு, வழிகாட்டி எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம். அது உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு விதைக்கு ஒரு விரிசல் போதும். ஆனால் அது புத்திசாலித்தனம் மிக்கது. மனுஷனுக்கு அப்படி இல்லை. பல விதங்களில் நம்ம உடைத்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை நாம் தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு எது தெரியும் எது தெரியாதுன்ட்டு. அப்போது அதன் அடிப்படையில் நம்முடைய புரிதல்களை நம்ம கவனித்து அந்த புரிதல்களை ஆழப்படுத்தி கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டே வரணும். இப்போது இதெல்லாமே பார்த்திங்கன்னா வயசாக தான் நிகழும். அதனால தான் நம்ம வளர வளர வாழ்க்கை பற்றின புரிதல் கூடும். ஆனால் உண்மையை சொன்னது போல் வயசாக நம்ம இறுகி போவோம். ஒரு குழந்தையிடம் இருக்கும் ஒரு கள்ளமின்மை, ஒரு மகிழ்ச்சி, அந்த கற்றுக்கொள்ளில் இருக்கும் ஆர்வம், புதிதில் மீது இருக்கும் ஈர்ப்பு, இதெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் முட்டாள்கள். ஏன்னா அந்த உலகம் தெரியாது, இந்த நடைமுறை வாழ்க்கையோட நடைமுறை புரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அதனால் ஒரு கள்ளங்கபடமின்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அதை புரிந்து கொள்ளும் திறன் அவங்களுக்கு இருக்காது. இது நல்லது இது கெட்டதுன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அவங்க ஒரு அனுபவத்தில் ஈடுபடுறாங்கன்னா அந்த அனுபவத்தால் எந்த பயனுமே இருக்காது போல் நம்ம பெரியவங்களுக்கு தோணும். இப்போ நம்ம எப்போவுமே ஒரு செயலில் ஈடுபடணும். இப்போ இந்த காணொளி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்குது. ஒன்று அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறீங்க, உணர்வுபூர்வமாக உணர்றீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உணர்றீங்க. இப்போ இந்த ஒரு குழந்தையோ இல்லை ஒரு முழுமையாக வளர்ச்சி பெறாத ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா பக்குவம் அடையாத மனிதர் சும்மா இதை பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சினிமாவை பார்ப்பாங்க, ஒரு கார்ட்டூனை பார்க்கலாம், இல்லையா, ஒரு ஆடலை பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தருது, நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இவ்வளோ சீரியஸான விஷயங்களில் நம்ம மனசை கவனம் செலுத்தி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு செயலாக செய்ய வேண்டியது இருக்காது. எல்லோராலையும் செய்ய முடியாது. ஸோ குழந்தைகள் கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா? அப்போ இதை நம்ம கவனித்து பார்க்கணும். அதாவது நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அறிவு திறன், அந்த புரிந்து கொள்ளும் திறன், அதை வெளிப்படுத்தும் விதம் அதனுடைய வீச்சு குறைவாக இருக்கணும். அப்போ தான் நிறைய பேரை போய் சென்றடையும். ஆனால் நான் முன்பே சொன்னது போல் எல்லோருக்குள்ளேயுமே அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, உண்மை குறித்த தேடல் ஏதோ ஒன்று நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்குது. அப்போது அது இரண்டும் ஏதோ ஒரு விதத்தில் பொருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இப்போது புறாக்கள் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இந்த உணவை தூவி விடுறோம். விதைக்கணுன்னா விதையை தூவுறோம் இல்லையா? அதே சமயம் பார்த்திங்கன்னா வயலில் என்ன பண்ணுறாங்க, தூவுறாங்க. நெல் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாற்று தக்க பருவத்தில் வந்தோடனே அதை இழுத்து ஒழுங்காக வரிசையாக நடுறாங்க இல்லையா? ஏன்னா அப்போ தான் ஒரு ஒழுங்கு வருது. அந்த ஒழுங்கை நம்ம மனிதன் உருவாக்குறோம். ஏன்னா அப்போ தான் அதை நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ அந்த ஒழுங்கு இருந்தால் தான் மனிதனாக செயல்பட முடியும். அதன் பொருட்டு தான் சமூகம் உருவானது. ஆனால் அந்த ஒழுங்கு நமக்குள்ளே இருக்கணும்.
இப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஒழுங்கு இருக்காது. அதனால நாம் என்ன பண்ணுறோம், இதை ஏன் செய்கிற, அதை ஏன் செய்கிறேன்னு சொல்லி கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க பார்க்குறோம். அது ஒழுங்கை ஏற்படுத்தணும். அந்த ஒழுங்கு தானாக ஏற்படாத போது ஒழுக்கத்தை திணிக்கிறோம். ஆசை காட்டுறோம், இதை செஞ்சினா அதை தருவேன், அதை செஞ்சினா இதை தருவேன். ஸோ இதெல்லாமே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளை வந்து வெவ்வேறு திசைகளில் விதவிதமாக பிரிச்சிரும். அதாவது குழந்தை பருவத்திலேருந்து இப்போ ஒரே மனிதர், இப்போது 3 வெவ்வேறு மனிதர்கள் ஒரு இடத்துக்கு போகிறதா பார்த்தோம். இப்போ ஒரே மனிதர் 5 வயதில் ஒரு இடத்துக்கு போகிறாரு, 20 வயதில் அந்த இடத்துக்கு போகிறாரு, 50 வயதில் போகிறாரு. 5, 20, 50 3 வெவ்வேறு காலகட்டங்களில் போய் பார்க்குறாரு. அது எப்படி உணர்வார்? நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன வயசில் நம்ம ஓடின தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்த மாதிரி இருக்கும். நாம் படித்த பள்ளி ரொம்ப பிரம்மாண்டமானதாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ நம்ம குள்ளையாக இருந்திருப்போம். உலகம் குறித்த புரிதல் குறைவாக இருந்திருக்கும். நம்ம பார்த்த பெரிய கட்டடங்கள் இல்லை ஒன்றா நம்ம பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. ஏன்னா டிவியில் பார்க்குறோம், நிறைய விதங்களில் நம்ம தெரிய வருது. அட்லீஸ்ட்டு விஷுவலாவது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இப்போது இந்த மாற்றம் அந்த அந்த எப்படி நாம் ஏற்றுக்கிறோம், 5 வயசில், 20 வயசில், 50 வயசில், இதே வாழ்க்கையையும் பாருங்கள். நம்ம சந்திக்கிற மனிதர்களை எப்படி நம்ம பார்க்குறோன்ட்டு. இப்போ இந்த மனிதரை நம்ம நீண்ட நாட்கள் தொடர்பில் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம டக்குன்னு உணர முடியும். அவங்க நம்ம கூடயே இருந்திருந்தாங்கன்னா அந்த மாற்றத்தை நம்மளால் கவனிக்கவே முடியாது. இப்போ இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள், ரொம்ப ஆழமான சிக்கலான விஷயங்கள், புரிந்து கொள்வதற்கு எளிதான விஷயங்கள் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு மொழி எவ்வளவு உதவியாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆர்வம் வந்து மொழியை கடந்து செல்வது, மௌனத்தை தான் நான் மிகவும் விரும்புவேன். ஏன்னா மொழியால் வெளிப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். நான் சிந்திக்கும் விஷயங்கள், எனக்கு புரிந்து கொள்ளும் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கே புரியாது. ஏன்னா புரிந்து கொள்வதற்கு மொழி வேணும் இல்லையா? ஸோ இப்போது வந்து இந்த வயதில் இது எல்லாமே வந்து ஒரு இயைந்து பொருந்தி வந்திருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உளவியல் கோணத்தில் இப்போதைய நவீன கால ஆன்மீகம், உளவியல், நரம்பியல் போன்றவற்றின் புரிதலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் உண்மையில் வாழத் தொடங்குறோன்னு. 40 வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒரு ட்ரையல் ரன் தான் பார்க்குறோம். எப்படி வாழ்கிறது, இப்படி வாழலாமா, அப்படி வாழலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, ஓகே இது எதுவுமே சரியாக வரல, நான் 45 வயசில் முடிவு பண்ணுறேன், இனிமேல் இப்படி தான் வாழ போகிறேன். ஆமாம், இனிமேல் வாழ போகிறது இப்போ 80 வயசு ஈஸியாக வாழலாம் இல்லையா? 35 வயசு எளிதாக வாழ முடியும். எளிதாக ஆரோக்கியமாக 70-75 வயசு வரைக்கும் அது மினிமம் வாழ முடியும் என்று வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடியிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பலரும் உடல் அளவில், மனதளவில் அந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான அந்த தெளிவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த திறனையை இழந்துடுறோம். வாழ்க்கை நம்மளை அரித்து தின்றுது, நம்ம அப்படி அனுமதிச்சிட்றோம். இப்போ இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஆக வேண்டிய நிலையில் இன்று இருக்கோம். இப்போ அதனால தான் இது ரொம்ப சிக்கலான விஷயம்னாலும் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை எழுதுனா இன்னும் சிலர் வாசிக்கக்கூடும். ஏன்னா இதெல்லாம் ஆழமான விஷயங்கள், எழுத்தில் ஓரளவு வாசிப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டு பழகணும். நம்ம கேட்டு பழக பழக தான் அந்த மொழி பழக பழக அந்த கருத்துக்கள், அந்த சிந்தனைகள் நமக்கு பழக பழக அப்போ தான் நம்ம சிந்திக்க தொடங்குவோம். இந்த கனமான விஷயங்கள் வந்து கிரகித்து கொள்ள தொடங்குவோம். குழந்தைக்கு புரியலன்னு சொல்லி நம்மளும் மழலை மொழியிலே பேசிகிட்டு இருந்தோம்னா குழந்தை எவ்வளோ பெருசாக ஆனாலும் மழலை போகாது. இப்போது அதை போல தான் நாமளும் வந்து நமக்கு பிடித்ததையெல்லாம் விட்டுட்டு வளர ஒரு கட்டத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம வாழத் தொடங்குறோன்னு சொல்லலாம்.
அதனால தான் வந்து இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் மத்திய காலகட்டங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டமாக கருதப்படுது. ஆனால் இதை குறித்த புரிதல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக தான் உருவாகி வருது. கடந்த காலங்களில் இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதுதான் இந்த படத்தில் நான் வெளிப்படுத்தி இருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனி என்னவாக போகிறேன்னு எல்லாருமே சின்ன குழந்தைகளை பார்த்து கேட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. அது தனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் சொல்லும். அது ஒழுங்காக சொல்லலைன்னா அதை பார்த்து சிரிப்போம். இது மாதிரி நம்ம ரொம்ப கொடூரமான மனம் கொண்டவர்கள். அதை பற்றின புரிதலே நாம் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப எளிய படம். இது படத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இப்போ பெரியவர்களால் இது புரிந்து கொள்ள முடியும்னா ஒரு குழந்தைகிட்ட காமிச்சிங்கன்னா குழந்தையால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இதை பல குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த நம்ம சொல்லித்தராத போது குழந்தைகள் தங்களுடைய கற்பனை திறனை சிந்தனை திறனை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களால புரிந்து கொள்ள முடியும். பலரும் வந்து அதை பகிர்ந்து கொள்ள தயங்குவது என்னென்னா அதை சொன்னால் சிரிப்பாங்களோ கேலி பண்ணுவாங்களோ கிண்டல் செய்வாங்களோங்கிறதுனால தான். இப்போ இதையெல்லாம் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. இப்போது அதற்கு ஒரு காலகட்டம் வேண்டி இருக்குது. அதற்கு ஒரு பக்குவம் வேண்டியது இருக்குது. மன உறுதி தெளிவு இதெல்லாம் வேண்டியது இருக்குது. மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 பதிவுகளில் 2 விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தேன். அது ஒன்று வந்து பிரக்ஞன்கிறது. ஆனால் அந்த பிரக்ஞன்கிறது ஏற்கனவே பயன்படுத்தப்படுறது தான். சிதப்பிரக்ஞன்கிற வார்த்தையில் அது வந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்று பல வார்த்தைகள் மிகவும் கனமாகிவிட்டன. காலத்தால் அப்படியே அது கழுதை தேஞ்சு கட்டெரும்பானது போல் அதனுடைய அர்த்தமே மாறி போயிடுச்சு. இல்லைன்னா என்ன பண்ணிட்டோம், ஓவராக புனிதப்படுத்தி பசுமாட்டு காலில் விழுந்து கும்பிடுவது போல் வார்த்தைகளை கும்பிட தொடங்கிட்டோம். இப்போது அதை எல்லாற்றையும் கடந்தாகணும். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு மீள் வடிவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது முன்னாடியே சொன்னேன், நாம் எல்லோருமே ஞானிகள் அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் அது எல்லோருமே ஏற்றுக்க மாட்டோம். அதை யார் ஏற்றுக்குவாங்கன்னா தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஏற்றுக்குவாங்க. பார்த்தீங்களா அவர் சொல்லிட்டாரு ஞானின்ட்டு. ஏன்னா இன்னொருவர் சொல்லுவதால் நம்ம ஞானி ஆகிட போகிறது கிடையாது. நாம் எல்லோருமே நாய்கள்னு சொன்னால் உடனே பாதி பேர் சண்டைக்கு வரலாம். ஏன்னா அப்போ அவங்க தங்களை நாய்கள்னு நினைக்கிறாங்க. இது ஒரு அருமையான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, பெர்னாட் ஷா வாழ்வில் நடந்ததாக. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் கூட்டத்தில் பேசுவார். அப்போ பேசும்போது இங்கே இருக்கும் பாதி பேர் முட்டாள்கள் அப்படின்னாரு. உடனே பயங்கர சத்தம் இல்லை ஆரம்பிக்கும், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. உடனே சாரி, நான் என்னுடைய வார்த்தையை திருத்திக் கொள்கிறேன், இங்கே இருக்கும் பாதி பேர் புத்திசாலிகள் அப்படி. உடனே எல்லாம் கைதட்டி வீசல் அடிப்பாங்க. இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு பொருள் இல்லையா? இது புரியலங்கும்போது தான் நாம் கோவப்படுறோம். நீ என்ன பெருசாக பேச வந்துட்ட, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுலாம். ஸோ இதை நாம் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கடந்து வருவதற்கு நமக்கு ஒரு வயது வேண்டியது இருக்குது, காலகட்டம் வேண்டியது இருக்குது. ஆனால் இதெல்லாம் கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே வந்து மனிதர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா எளிதில் காயப்பட்டு விடுவோம். இப்போ அதனால தான் வந்து நம்ம புரிஞ்சாலும் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்வது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம எல்லோருமே இடமும் ஞானம் இருக்குன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதை நம்ம ஒழுங்காக சிந்தித்து தொகுத்து கொள்வது கிடையாது, புரிந்து கொள்வது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கோட்டை விட்டுறோம். இன்னொருவர் சொல்லும்போது ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு புரியுது. பரத்தான் மெய் ஞானம்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஞானம் நம்மிடம் இருக்குது. அது சொன்ன உடனே புரியுது இல்லையா? அது சரின்னு எப்படி நம்மளுக்கு தெரியுது? அது உடலில் எங்கேயோ உணர்றோம். அதுதான் மெய் ஞானம். அது வந்து வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் விளக்க முடியாது தர்க்கபூர்வமாக. இவர் சொல்கிறாரு சரியாக இருக்குது பாரு அப்படின்னா தான் சொல்ல தான் முடியும். ஒரு பரவசமாக இருக்கும், ஒரு குஷியாக இருக்கும்.
அதுக்கு மேலே வார்த்தைகளால் அதை விளக்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சி, அந்த குஷி, அதுதான் அது அது மெய்யான ஞானம்ங்கிறதுக்கான புரிதல். அதை அதுக்கு அத்தாட்சி நீங்கள் மட்டும்தான். இப்போ நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றேன் இதை பேசும்போது, அதை அந்த குரலையே உங்களால் உணர முடியும். அதுதான் அப்போ உங்களிடம் அந்த ஞானம் இருக்குது. நாம் இருவரும் அதன் மூலமாக தான் தொடர்பு கொண்டு இருக்கோம். அப்போது ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தை இல்லையா? இப்போ நான் என்னை ஒரு மனிதன் தான் நான் சொல்லிக்குவேன். அப்படி தான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அதே சமயம் நான் ஒரு எளிய மனிதன் கிடையாது. ஒரு எளிய மனிதனை காட்டிலும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய புரிதல் இருக்குது, அனுபவம் இருக்குது. அதையெல்லாம் தொரித்து கொண்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் எனக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன ஞானின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் ஒரு விதத்தில் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு அதை பற்றி ஒரு கூச்சமும் தயக்கமும் இருக்குது. ரொம்ப பெரிய வார்த்தை அது. நம்ம அதுக்கு ரொம்ப ஒரு கனமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னது போல் எல்லோரிடமும் ஞானம் இருக்குது. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? எல்லோருமே தன்னை ஞானிகள்னு நினச்சிட்டாலும் பிரச்சனை உலகத்தில். எல்லோருமே தங்களை அஞ்ஞானிகள் நினச்சிட்டாலும் பிரச்சனை. அப்போ ஒருவர் தானாக தான் உணர வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் அந்த அந்த உணர்வதற்கு ஒரு அங்கீகாரம், அடையாளம், ஒரு ஏதாவது ஒன்று தேவையாக இருக்குது. ஏன்னா நான் உணர்கிறேன், அதை நான் வெளிப்படுத்தணும் இல்லையா? அதை வெளிப்படுத்தி மற்றவங்க ஏற்றுக்கிட்டால் தான் நான் உணர்றது முழுமை அடையும். நான் உணர்றேன்ட்டு நான் பாட்டுக்கு அப்படியே மிதப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கிடையாது. அப்போது அந்த அந்த மிதப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பது எளிது உண்மையில். அதை பலரும் செய்கிறாங்க. அது பட் அது அது சரி கிடையாது. அதனால தான் நான் இந்த காணொலிகளை உருவாக்க தொடங்கினேன். இப்போ இந்த காணொலியை உருவாக்க தொடங்கும்போது எனக்கு தெளிவான திட்டம் இல்லை. என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ட்டு மனசில் தோணுதை பண்ணேன். ஆனால் அதற்கு கிடைத்த அந்த வரவேற்பு, எதிர்வினைகள் அதெல்லாம் ரொம்ப பரவசமாக இருந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். இப்போது அந்த அந்த இதுதான் நான் சொல்வது. நம்ம அந்த உடைப்பு பல விதங்களில் நிகழணும். ஒரு விதையே பார்த்திங்கன்னா முளைக்கும்போது ஒரு ஒரு குருத்தாக தான் முளைக்கும். அது ஓரளவு வளர்ந்த உடனே, சில அடிகள் வளர்ந்த உடனே பல திசைகளில் விரிந்து கிளைக்கத் தொடங்கும். இப்போ அதை போல தான் நாமளும் வளர வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளுக்கு பல்வேறு இன்ஸ்பிரேஷன்ஸ் தேவைப்பட வேண்டியது இருக்குது. பல்வேறு உடைப்புகள் தேவைப்பட வேண்டியது இருக்குது. திறப்புகள் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு விதத்தில் இந்த சிலையும் விதை இரண்டும் கலந்தது நாமன்னு சொல்லலாம். அப்போது அது அது வெளியிலிருந்து விற்றவங்க உடைச்சாங்கன்னா அது அதனால் பயன் கிடையாது. ஒரு முட்டையில் இருக்கிற குஞ்சு தானாக தான் ஓட்டை உடைச்சிட்டு வரணும். அது கஷ்டப்படுதுன்னு சொல்லி வெளியிருந்து யாரும் உடைக்கக்கூடாது. அதே போல் தான் விதை. விதை ரொம்ப கடினமாக இருக்கேன்னு சொல்லி அதை நம்ம புழக்கக்கூடாது. அது சரியான பருவம் வரும்போது அந்த இடத்துல நட்டு வச்சோம்னா அது தரும் அந்த ப்ரெஷர், தூண்டுதல் எல்லாமே. அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு தூண்டுதல் தான். மண்ணுக்கடியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்த் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பூமியை ஒரு பெண்ணோடு ஒப்பிடுறோம். பெண்ணுக்குள்ளே ஒரு வார்ம்த் இருக்கும் எப்போவுமே. அதுதான் முளைக்க வைக்குது, மனித குலத்தை விருத்தியடைய வைக்குது. அப்போது அதுதான் அந்த அந்த விதையாக முளைத்து வருவதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருக்கும் பெண்மையை நாம் மீட்டெடுக்கணும். இப்படி நிறைய நுட்பங்கள் இருக்குது இதன் பின்னாடி. இதெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் பேசலாம், விளக்கலாம். இப்போ அதுதான் சொல்ல வரேன். சில பேர் ஒரே கோணத்தில் ஒன்றை பற்றி பேசுவாங்க. அப்போ அவங்க ஒரு நிபுணர், அறிஞர் இப்படிலாம் சொல்லலாம். இதை பற்றி வேறு இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் ஞானம் என்பது என்ன? அப்போது ஞானம் என்பது நம்முடைய எல்லையை நாம் அறியும் போது அதுதான் ஞானம். நம்முடைய எல்லையை நாம் அறிவதுன்னா என்ன? இதுதான் நாம் அப்படின்னு அறிஞ்சிக்கிறோம். ஆனால் அதோட தேங்கி போயிடக்கூடாது. அது தேங்கி போயிட்டோம்னா அது அஞ்ஞானம். இதுதான் நாம். ஆனால் இதிலிருந்து நம்ம வளரணும். அப்போ என்ன வளரணும், எப்படி வளரணும்னு அதை பற்றின ஒரு துருதுருப்பு, ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகிட்ட அது இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. வளர்ந்த மனிதர்களிடம் அது இருக்காது. அந்த கற்றுக்கொள்ளும் ஆர்வம் தான் அவங்க வளர வைக்குது, குழந்தைகளாக இருக்க வைக்குது. அதுதான் மரத்தை வளர வைக்குது. விதையை முளைக்க வைப்பது ஒன்று, அது ஒரு உள்ளிருந்து வரும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால்
முளைக்கும் எல்லா விதைகளும் வளர்வதில்லை இல்லையா? ஏதோ ஒரு அழுத்தத்தில் அது முளைச்சி வந்துடுது. நாம் அதையே பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் ஞானம் இருக்குது. நம்ம முயன்றால் எல்லோராலையும் ஒரு கவிதை எழுதிட முடியும், ஒரு கட்டுரை எழுதிட முடியும், ஒரு பாட்டு பாடிட முடியும், ஒரு ஓவியம் வரைஞ்சிட முடியும். அது என்ன அர்த்தம் பண்ணணுன்னா, முயற்சி செஞ்சோம்னா நம்மிடம் இருக்கும் ஞானத்தை எல்லாம் தொகுத்து ஒன்றா வெளிப்படுத்திட முடியும். அதை எல்லாருமே செய்ய முடியும். ஆனால் அதை ஒன்று உருவாக்கிட்டு இதுதான் என்னுடைய மாஸ்டர் பீஸ், ஒன்று நான் உருவாக்கிட்டேன், அதனால் நான் தான் உலகிலேயே மிக சிறந்த மனிதன்னு சொல்லிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. அது ஒரு அடையாளம் மட்டும்தான். அங்கிருந்து நான் வளர்ந்துக்கிட்டே போகணும். அதற்கு நம்ம பல விதங்களில் ஒருவருக்கொருவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கோம். இப்போ உங்களிடம் ஞானம் இருக்குன்னா உங்களிடமிருந்து நான் எதையாவது கற்றுக்கொள்ள முடியும், என்னிடமிருந்து நீங்கள் எதையாவது கிரகித்து கொள்ள முடியும். இப்படி நாம் பல்வேறு விதங்களில் வளர்ந்து கொண்டே செல்ல முடியும். அப்போது அதன் அடிப்படையில் தான் நான் முன்னாடி சில வார்த்தைகளை உருவாக்குனேன். நம்மளுக்கு புதிய வார்த்தைகள் தேவைப்படுது. இப்போ ஞானிங்கிறது ஒரு கனமான வார்த்தை. இப்போ அதனால தான் அந்த மெய்ங்கன்கிற வார்த்தை எனக்கு மனசில் தோணுச்சு. அதாவது இது மனிதனுக்கு இணையானதுன்னு சொல்லலாம். மனிதன், நம்ம எல்லோருமே மனிதர்கள். மனிதன் நாம் என்று புரிந்து கொண்டவன் மெய்ங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மனிதனுக்கு எல்லை உண்டு. மனிதனுக்கு எல்லை இல்லை. மனிதனால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறவன் வளராத குழந்தை தான். அதுதான் ஒரு வித்தியாசம். ஒரு குழந்தை முயன்று கொண்டே இருக்கும். ஒரு பெரியவர் தேங்கி போயிடுவார். ஒரு இளைஞனுக்கு இருக்கும் மாற்றம் என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவனுக்கு தான் யாருன்னு தன்னுடைய எல்லை தெரியும். அதே சமயம் அந்த எல்லையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லையே, இது இல்லையே, நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, ஏதோ பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் அவனை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்குது. அது ஒரு குழப்பமான நிலை தான். ஆனால் அந்த குழப்பத்திலேருந்து தான் தெளிவு உருவாகும். தெளிவு உருவாயிருச்சுன்னு நினச்சிட்டோம்னா நம்ம தேங்கி போயிட்டோன்னு பொருள். இப்போ அதனால தான் நம்ம எல்லோருமே இளமையாக இருக்க விரும்புகிறோம். குழந்தையாக இருக்க விரும்புவோம் உண்மையில். ஆனால் குழந்தையாக இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை பயன்படுத்தி கொள்வாங்க. இளைஞனை யாரும் பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா இளைஞனிடம் ஆற்றல் இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்தும் அளவுக்கு தெளிவும் திறனும் இருக்காது. இப்போ இளைஞர்களையும் பயன்படுத்தி கொள்பவர்கள் இருக்கார்கள். அது அந்த இளைஞர்கள் தான் தெளிவாக இருக்கணும். நம்ம தான் கேள்வி கேட்டு நம்மளை நாமளே அடையாளத்தை மாற்றிக்கொண்டு இதுதான் நானா, இதுதான் நானான்னு மாறிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனாக நாம் செய்யக்கூடிய செயல். இப்போ ஒரு மரம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டிருப்பேன் இல்லையா? அது அந்த சமயத்தில் சில தோன்றின ஒரு எண்ணம், உடனே அதை வெளிப்படுத்துகிறேன். அது அது சரியான எண்ணமானு எப்படி தெரியுது? என் உடலில் என்னால் உணர முடியும் உள்ளுணர்வின் மூலமாக. அப்போ அதை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்புறம் அதே சமயம் அதை பற்றின முழுமையான புரிதல் இருக்காது. ஆமாம், இந்த காணொலியில் மரத்தை பற்றி பேசியாச்சு, மனிதன் மரத்தோடு ஒப்பிட்டாச்சு. இப்போ எந்த அடிப்படையில் அந்த எண்ணம் எனக்கு உருவாச்சு, எங்கிருந்து அது தோணுச்சு அப்படிங்கும்போது நான் 2 விதங்களில் அதை பற்றி சிந்திக்க தொடங்குவேன். ஒன்று புத்தகங்கள், சிந்தனை மூலமாக, இன்னொன்று ஆழ் மனதில் அலசுவதன் மூலமாக. அப்போ என்னன்னா, ஒரு வேறு போல் ஆழ் மனதுக்குள் நான் ஊடுருவது. அந்த சொல்லு வெளியில் ஒரு கிளை போல் விரிந்து வளருதில்லை. இந்த மரம் என்ற சொல், மனிதனும் ஒரு மரம் தான் என்ற உருவகம் அப்படி தான் ஒரு விதை போல் எனக்குள்ளேருந்து விதைத்து வெளிவருது. இப்போ இதுதான் நான் எல்லோருமே சொல்வது. நம்ம எல்லோரும் ஞானம் இருக்குன்னா அது ஒரு விதை போல் இருக்குது, ஒரு தெளிவாக இருக்குது. அதை இன்னும் வளர்க்கணும். அங்கேயே நம்ம தேங்கி போயிடக்கூடாது. அது ஒரு வாழ்க்கை முழுவதும் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டிய செயல் அது. அப்போ தான் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம், வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். இந்த புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ளும். கொஞ்சம் சிக்கலான காணொளி, ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளும் திறன் இருந்ததுன்னா நீங்களும் ஞானி தான், சந்தேகமே கிடையாது. வார்த்தை அது கனமான வார்த்தை. ஆனால் ஏற்றுக்கோங்க, அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. உடனே இருமாந்துடக்கூடாது. அதுதான் நம்ம பலரும் செய்யும் செயல். ஏன்னா இதை நீங்கள் உணரணும். நான் சொல்வது
நாம் எல்லோருமே மனிதர்கள் அப்படிங்கும்போது தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிறது போல தான். ஆனால் அது ஒரு கோஷம் கிடையாது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னால் அது ஒரு அரசியல் கோஷம். அப்படியே உடனே உற்சாகம் பொங்குது. சரி, எல்லோரும் இந்நாட்டு அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து நாளைக்கு நான் பக்கத்தில் இருக்கிற ராஜா கூப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை அவர் வீட்டுக்கு போய் நான் பக்கத்து வீட்டு ராஜா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏற்றுக்குவார? சும்மா அதெல்லாம் டயலாகு. இப்போது இதுதான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதை நாம் உணரணும். எதையுமே உணராமல் இருக்கும்போது நாம் ஒரு ஜடம். துக்கத்தையும் மகிழ்ச்சி இரண்டையுமே உணரும்போது நாம் மனிதன். துக்கம் மகிழ்ச்சி இரண்டையும் கடக்கும்போது நாம் மெய்ஞன்னு சொல்லலாம். புதிய வார்த்தை. இந்த மரம் என்ற சொல்லை போல இது மெல்ல எனக்குள்ள விதைத்து பரவும். அதை போல் இந்த விதை உங்களுக்குள்ளேயும் வளரட்டும். உங்களுக்குள்ளே இருக்கும் ஞானம் வெடித்து பரவட்டும். நீங்களும் ஒரு ஞானி என்பதிலிருந்து ஒரு மெய்ஞனாக மாறுங்க, ஒரு மனிதனாக மாறுங்க. அதுதான் நாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அறச்செயல்னு சொல்லுவேன்.